உண்மையிலே நீ யாரு? எதுக்காக கூலியா இருந்த? கூலியா இருக்க உனக்கு எப்படி இவ்வளோ படிப்பறிவு இருக்கு? விட்டா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆயிடுவ போல இருக்கு. அது வந்து சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் சிங்கிள் ஷாட்டில் தான் சொல்லுவேன். ஏதோ சொல்லி தொலை. நான் ஒரு கூலி, ஊர் பேர் தெரியாத அனாதை. எங்களை யாரும் கேட்க கூட நாதி இல்லை. ஆனால் ஒருத்த கேட்டா, அவன் தான் ராஜசேகர். அப்படி என்ன கேட்டான்? அதான், நீ யாரு, எந்த ஊரு, எந்த மாவட்டம், எந்த வட்டம், கையில காசு வச்சிருக்கியா, பீடி வச்சிருக்கியா, குடு 2 இழுப்பு அப்படின்பா. திரும்பவும் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து, நீ யாரு, எந்த ஊர், எந்த மாவட்டம், கையில காசு வச்சிருக்கியா, பீடி வச்சிருக்கியா, குடு 2 இழுப்புப்பா. யாருன்னு கேட்கவே நாதியத்து போற எனக்கு அவன் அப்படி கேட்கறது ரொம்ப ஆறுதலா இருக்கும். டெய்லி அவன் பீடி கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு பீடி தான் கொடுப்பேன். ஆனா என்னைக்கோ மறந்துட்டு ஒரு கட்டு பீடியை கொடுத்துட்டு, அதை பார்த்ததும் அவனுக்கு பாசம் பொங்கி அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். என்ன, வெறும் ஒரு கட்டு பீடிக்கா? ஆமா, வெறும் ஒரு கட்டு பீடிக்கு இந்நேரம் ஒரு பண்டல் பீடி வாங்கி கொடுத்துருந்தா அந்த ஏரியால கல்யாணம் போகாத எல்லா பொண்ணையும் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. மிஸ் பண்ணிட்டேன். அவன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அபிஷியலா எனக்கு மச்சான் ஆயிட்டான். அந்த கொழுப்புல அந்த நாயை நான் கொடுத்த 2 பீடி எடுத்துட்டு போய் ஓனர் மூஞ்சி மேலேயே புகைய விட்டுருக்கான். அதை பார்த்த ஓனர் காண்டாயி சுருட்டை பத்த வச்சு அவன் பின்னாடி சூடு வச்சுட்டாரு. இது தெரிஞ்சடா கடு கோவத்துல ஓனர் கிட்ட போய், யாரு மச்சாரோட டிக்கிலடா சூடு வச்ச அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டேன். அந்த ஓனர் வேற யாரும் இல்ல, உங்க அப்ப சேவியர். இன்னுமா என்ன யாரும் தெரியல? எதா? ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இவனெல்லாம் திருத்தவே முடியாது.